الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين برحمتك يا أرحم الراحمين. اللهم زدنا ولا تنقصنا، أكرمنا ولا تحرمنا، آسرنا ولا تؤثر علينا، وارننا وارلنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا، اللهم اغفر لنا، اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار سالمين وادخل الجنة بسلامك الآمنين. யா அல்லாஹ் யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து செய்த சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் சொந்தக்காரர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகிலே யார் யாரெல்லாம் முஸ்லிமாக வாழ்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், முழுக்க முழுக்க பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ கஃபூராக இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் வேண்டுமென்றே பாவம் செய்யவில்லை. யா அல்லாஹ், அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நேர் வழியை கொடுத்து நீ அழகு பாப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், வழிகட்ட கூட்டத்தாருடன் நாங்கள் சேர்ந்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே பெரும் பெரும் பித்னாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், அதில் முழுங்கி விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்கள் மீது அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த பிரியத்தின் காரணமாக எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் எங்கள் மூலியமாக பெரும் பெரும் ஆசைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய ஆசைகளை நீயே பூர்த்தி செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் எங்கள் மூலியமாக கண்குளிர்ச்சி அடைய வேண்டும். யா அல்லாஹ், அவர்களை நாங்கள் ஹஜ்ஜுக்கு கூட்டி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடமே அழுது புலம்பி கேட்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ கேட்பவரை விரும்புகிறாய். யா அல்லாஹ், உன்னிடம் மன்றாடுகிறோம். யா அல்லாஹ், உன்னிடமே கெஞ்சி கேட்கின்றோம். யா அல்லாஹ், இந்த பாவியான பிச்சைக்கார அடியார்களை நீ பார்த்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடமே கேட்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நீ ஒருவன் மட்டும்தான். யா அல்லாஹ், வேற ஒருபோதும் யாரும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்கள் துஆவை நீ தள்ளி விடாதே. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே. ரப்பே, உன்னோட பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய அருள் பார்வை எங்கள் மீது பொழிந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், தாயோடைய பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் உள்ளது என்று. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட தாயிடம் நாங்கள் நல்ல முறையாக அமல் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அவர்களுடைய ஹக்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், தந்தையோட பொருத்தத்திலே உன்னோட பொருத்தம் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துள்ளார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட பொருத்தத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், அந்த சோம்பேறித்தனத்தை எங்களை விட்டு போக்கிவிடு. யா அல்லாஹ், அதை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சோம்பேறி என்பது மிக கொடினமான தண்டனையாக இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த தண்டனையை எங்கள் மீது நீ செலுத்தி விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களிடம் இருந்து வறுமையை போக்கு விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்துள்ளார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உடைக்காதவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையர்கள் எங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், எனது பிள்ளை சாதித்து விடுவான் என்று நினைத்து
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய சிந்தனையை நீ பாழாக்கி விடாதே. யா அல்லாஹ் உன்னிடமே கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் கல்வியிலே நாங்கள் தேட்டத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனநலம் சத்தியிலே நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஆயுளிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படித்தது போல எங்களை படிக்க வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இல்மின் மீது தேட்டம் உள்ளதோ அந்த அளவுக்கு எங்கள் மீதும் இல்மில் தேட்டம் உள்ளவர்களாக ஆக்கிவிடு. யா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருவரும் ஷேகுமார்களாக ஆக்க வேண்டும். யா அல்லாஹ் பிறரை நாங்கள் உயர்ந்த வழிக்கு அழைத்து செல்ல வேண்டும். யா அல்லாஹ் எங்களுக்கு ஆலிமுடைய அந்தஸ்தை கொடுத்து விடு. யா அல்லாஹ் அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் உன்னை பற்றி அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பஷாரத்தை பற்றி படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய சமாதத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னையே பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பே இதெல்லாம் செய்யாமல் நாங்கள் சோம்பேறிகளாக அமைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாளை கபூருக்குள் சென்றவுடன் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். யா அல்லாஹ் அந்த மலக்குகள் வந்து கேட்பார்கள். யா அல்லாஹ் அதற்கு தெரியாது என்று திணறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வேண்டாம். யா அல்லாஹ் உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டோனே ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஒருவருடைய உருவத்தை காட்டப்பட்டு இது யார் என்று கேட்குமே. அல்லாஹ் அதற்கு லா அத்ரி என்று சொல்லக்கூடாத அந்த நிலைமைக்கு எங்களை நாங்கள் சொல்ல விடாமல் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் ஆதா ஹபீபுல்லா ஆதா ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் உங்களுடைய தீன் எது என்று கேட்பார்கள். யா அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அந்த கபூரிலே எங்களை திணற வைத்து விடாதே. யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல மனம் வராது. யா அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடமே கெந்து கேட்கின்றோம். யா அல்லாஹ் உன்னிடமே அழுது புலம்புகிறோம். யா அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே மலிக்குல் முல்காக இருப்பிய. யா அல்லாஹ் அந்த நாளிலே நாங்கள் எல்லாம் அனைவர்களும் அழிந்து விடுவோமே. யா அல்லாஹ் அழியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை நீ வெறுங்கையாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் யா ரப்பே நாங்கள் எல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும். யா அல்லாஹ் உன்னுடைய காபாவை கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய இறை இல்லத்தை நாங்கள் கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாயகத்தின் ரவுலா முன்னால் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பே நாங்கள் எல்லாம் புறம் பேசி கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் ஒருவர்கள் முன்னால் வேற மாதிரி நடித்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் வேடம் அணிந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட வேடம் அணிவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எப்போதும் ஒரே முகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா ரப்பே நாங்கள் எல்லாம் அழுது கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா ரப்பே நாங்கள் அவர்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாது. யா அல்லாஹ் அவர்கள் சொல்லிய ஏவல்களை நாங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். யா அல்லாஹ் யா ரப்பே யா ரப்பே யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை நீ வெறுங்கைகளாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் யா ரப்பே உன்னிடமே கேட்கின்றோம். யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் கேட்டார்களோ எதெல்லாம் ஹைர் என்று உன்னிடம் கேட்டார்களோ யா அல்லாஹ் அந்த ஹைர்களை எங்களுக்கு கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்து அந்த கூட்டத்தை அழைத்து சென்றார்களே. யா அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு நீ வெற்றியை கொடுத்தாயாக. யா அல்லாஹ் அதே போல எங்களுக்கும் நீ வெற்றியை கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நிறைய நபர்கள் வந்து இஸ்லாத்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே. யா அல்லாஹ் அதை போன்று நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கனவில் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நிறைய ஃபித்னாக்கள் எல்லாம் ஏற்படுகிறது. யா
அல்லாஹ் அந்த பித்னாக்களை விட்டு எங்களை நீ தள்ளி வைத்திருக்கிறாயே யா அல்லாஹ். உன்னுடைய கல்வியை நாங்கள் கற்க வேண்டியிருக்கின்றோம் யா அல்லாஹ். அதனின் பாக்கியமாக எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுகையை நாங்கள் நேரத்திற்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுகை என்பது உன்னுடன் பேசுவது ஒரு வழியாக இருக்குமே யா அல்லாஹ். அப்படிப்பட்ட தொழுகையை நாங்கள் புறக்கணித்தால் உன்னிடம் பேசக்கூடிய கூடாதவர்களாக ஆகிவிடுவோமே யா அல்லாஹ். உன்னுடைய பேசக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் பெறுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய நினைப்பிலே எங்களை வைத்திருப்பாய் யா அல்லாஹ். எந்நேரமும் அல்லாஹ் என்று திக்ரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் கூடிய ஹக்கை நாங்கள் சரியாக செலுத்த வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் தொழுவதற்காக படைத்துள்ளோம் என்று நீ சொல்லியிருக்கிறாயே யா அல்லாஹ். எங்களுக்கு தொழுவக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். என்றென்றும் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பொய் சொல்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பே, நாங்கள் பொய் சொல்லாதவர்களாக ஆக வேண்டும் யா அல்லாஹ். எப்பயும் உண்மையை உரைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யார் வீடுகளில் எல்லாம் கடன் பிரச்சனை இருக்கின்றதோ அவர்களுடைய அனைத்து கடனையும் நீ போக்கி விடுவாயாக யா அல்லாஹ். குடும்பங்களில் சண்டை சச்சரவு இருக்கும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதெல்லாம் நீ லேசாக ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் மனதையும் புண்படுத்தபடி நாங்கள் யாராவது செய்திருந்தால் அதை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். அதெல்லாம் ஹுக்கூக்குல் இபாதிலே சேர்ந்து விடுமே யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை நீ மன்னிக்க வைத்து விடு யா அல்லாஹ். உன்னிடம் கேட்க விட்டால் நாங்கள் வேற யாரிடமும் கேட்க முடியாது யா அல்லாஹ். யா ரப்பே, யா ரப்பே, உன்னிடமே கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். வேற யாரிடமும் கையேந்த கூடாதவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும் யா அல்லாஹ். யாரிடமும் கையேந்தி நாங்கள் யாரிடமும் யாசகம் கேட்காத நிலையில் எங்களை நீ ஆக்கிவிடுவாயாக யா அல்லாஹ். எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ். செல்வ செழிப்போடு வாழ வைத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடமே அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் யா அல்லாஹ். கேட்க தெரியாத ஒரு அடியார்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுக்கு என்ன கேட்கணும் தெரியாதவர்களாக இருக்கின்றோமே யா அல்லாஹ். உன்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லித்தாயா அல்லாஹ். யா ரப்பே, யா ரப்பே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பொருட்டால் எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் கின்னா அஸாபன்னார். வஸல்லம் அலா தஆலா கைர அல்கி சய்யிதனா முஹம்மதின் ஆலிஹி அஸ்ஹாபி அஜ்மஈன். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.